நான் பழக்கடையில் வேலை பார்க்கேன் சார். சார் நான் கஸ்டமருக்கு போட்டு விடுவேன் சார், பழம் போட்டு விடுவேன். அது போக வெயிட்டு தூக்கணும் சார். வெயிட் தூக்குறதுனா பழம் மூட்டை பழம் மூட்டையை தூக்கணும் சார். ஒரு மூட்டை 10 கிலோ இருக்கும் சார். நான் ஒரு மூட்டையாக தூக்கும்போது இந்த தோள்பட்டையில் தான் தூக்குவேன். தோல் பெயின் ரொம்ப இருக்கும் சார். அதை நான் வீட்டில் சொல்லிக்கிட மாட்டேன் அவ்வளோவா. ஒரு மாதிரி ஒரு கழிச்சே பேசுறீங்களே, அந்த வலி இருக்கான்னு? என்கிட்ட வலி ரொம்ப இருக்கும் சார், எனக்கு அடிக்கடி இருக்கும். எப்போவுமே எனக்கு இங்கே ரொம்ப பெயினாக இருக்கும். எவ்வளோ நேரம் வேலை பார்க்குறீங்க? 5:30க்கு போவேன் சார். 10 மணி வரை வேலை இருக்கும் சார் எனக்கு. 10 மணிக்கு அப்புறம் பஸ்ஸை விட்டுட்டேன்னா நடந்தே போயிடுவேன் வீட்டுக்கு. எந்த ஊர் சார்? நான் கோயில்பட்டியிலேருந்து வரேன். எவ்வளோ தூரம் நடந்து போவீங்க வீட்டுக்கு ஒருவேளை பஸ்ஸு கிடைக்கலனா? சார் பஸ்ஸு கிடைக்கலன்னா 3 கிலோமீட்டர் இருக்கும். நடந்து போவீங்களா? அப்போ என்னெல்லாம் யோசிச்சுக்கிட்டு போவீங்க? சார் எங்கள் அம்மாவை நல்ல இடத்துல உட்கார வைக்கணும், நல்ல வீடு கட்டி உட்கார வைக்கணும். நான் ஒரு நல்லா படித்து வேலைக்கு போகணும். எங்கள் அப்பா படுற கஷ்டத்தோடு நான் எங்கள் அப்பா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே நடந்து போவேன். அப்படியே வீடு வந்துடும் சார். இப்போ எங்கள் வீட்டில் பெட்டு இல்லை, கீழே தான் படுத்துருப்பாங்க. அப்போ போய் நினப்பேன், எங்கள் அம்மா ஒரு பெட்டில் வாங்கி படுக்கணும், பெட்டு வாங்கி போடணும், பெட்டில் வாங்கி படுக்க வைக்கணும்னு நினைப்பேன். நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைப்பேன் சார்.